இந்த சனிப்பெயர்ச்சியுடைய பலன்கள்ல நாம இந்த தொடரத்துல கன்னிராசியை பத்தி நாம இந்த தொடரத்துல சனிபவன் எப்படி பயிற்சிக்கிறார், எந்த வீட்டுக்கு எந்த ஸ்தானத்துக்கு பயிற்சிக்கிறார், அதனால அவங்க அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான பலன்கள் என்ன, கெடுபலன்கள் என்ன, சுப பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த தொடரத்துல நாம சிந்திக்கிறதா இருக்கும். இந்த கன்னிராசிக்கு சனிபவன் ரோக சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 6வது வீட்டுக்கு வர்றார். ஆக நீங்க எல்லாரும் இந்த ரோக சனியானது சனிபவனுடைய வீடுகள் பாத்தீங்கன்னா 3, 6, 10 இந்த ஸ்தானங்கள் தான் சனிபவனுக்கு பாக்கியமான ஸ்தானம். அவரு நின்ற வீட்டை விட அவருடைய பார்வைப்படக்கூடிய வீட்டுக்கு தான் பலன்கள் அதிகம். அப்படியாக இந்த 6வது ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோகஸ்தானத்துக்கு சனிபவன் பயிற்சிக்கிறார். இதனால கன்னிராசிக்காரங்கள்லாம் ரொம்ப அபரிமிதமான பலன்களை அனுபவிக்கிறதா இருக்கீங்க. ஆகையனால கன்னிராசிக்காரங்களாம் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைய திட்டமிடுறது சம்பந்தமா எல்லா விதமான முயற்சிகளையும் எந்த விதமான மன சந்தலமும் இல்லாம தாராள உறுதியா செய்யலாம். அவங்களுடைய திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண முயற்சி, குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு அவங்களுடைய குலதெய்வ வழிபாட்டோட குழந்தை பேருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை, அதோட இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையில இல்லறத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான சங்கடங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தானம் இது. காலம் இது பொன்னான காலம். அதோட இல்லாம அவங்களுடைய தொழில் வளர்ச்சி, உத்தியோகம் தேடுறவங்களுக்கு அபரிமிதமான உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்துல இட மாற்றம் தேவைப்பட்டவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அபரிமிதமான ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அனுபவிக்கக்கூடிய பலன்கள் இதெல்லாம் சரிவான உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு காப்பாற்ற ரட்சிக்கக்கூடிய பொன்னான காலத்துல இந்த கன்னிராசி நேயர்கள் அன்பர்கள்லாம் இருக்கீங்க. ஆகையினால இந்த ராசி நேயர்கள் எல்லாரும் அவங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை பண்ணிட்டு சிவபெருமானுக்கு வழிபாட்டை பண்ணிட்டு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு சனி பகவானுக்கு சனி பயிற்சி அன்னைக்கு ஆலயத்துக்கு போய் சனி பயிற்சி ஆகக்கூடிய தருணத்துல சனி பகவானுடைய பயிற்சி காலத்துல ஆலயத்துக்கு போய் சனி பகவானை தரிசனம் பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு இந்த வரைக்கும் எனக்கு கொடுத்த எல்லா விதமான சங்கடங்கள்ல இருந்து என்னை விடுபடுத்தி இனிமேலும் எனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல யோக பலன்களுக்கு ரொம்ப நன்றி இறைவா, எனக்கு நல்ல ஒரு எதிர்கால வாழ்க்கையை அமைத்து தர்றதுக்கு நீங்க தான் அருள் விடுங்க அப்படின்னு சொல்லி பணிவோட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பணிவோட கேட்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் நல்ல விதமா நடக்கும். பணிவே துணைன்னு சொல்லியிருக்காங்க. பணிவோட உங்களுடைய வழிபாடுகளை செய்துட்டு நீங்க செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் பயமே இல்லாம உறுதியோட தொங்குங்க. சரிவான் உறுதியா உங்க கூட இருந்து நிச்சயமா நல்ல விதமா வழிபடுத்துவார் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு நல்ல விதத்துல உங்களுடைய காரிய ஜெயத்தை பெறணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி அடுத்த ராசியை பத்தி இந்த தருணத்துல சிந்திக்கிறதா இருக்கும்.